இன்னைக்கு காலையில் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருந்த, ஆண்டவரே நீர் இல்லாத மேடைகள் எனக்கு வேண்டாம், நீர் இருக்கிற அறைகள் எனக்கு போதும்னு நான் சொன்னேன். டுடே மார்னிங் ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் யூ. இதை நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு எதையோ கர்த்தரிடத்துல எதிர்பார்க்கிறவர்கள் இல்லாம கர்த்தரே போதும்னு நினைக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடுறாரு. ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும் செகண்டரி. தேவ சமூகத்துக்கு போனாலே மளிகைக்காரர்கிட்ட லிஸ்ட் கொடுக்குற மாதிரி இது வேணும், அது வேணும், இது வேணும், சீனி 1 கிலோ, சக்கரை 1 கிலோ, அது 1 கிலோ, அரிசி பருப்பு 1 கிலோ, 1/2 கிலோ. ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு ஒரு பாதாம் 100 கிராம் போதும் அப்படின்னு போய் அப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. இல்லை, அவர்கிட்ட போய் அப்பா நம்ம பாடின பாட்டு மாதிரி நீங்க போதும்பா, நீங்க போதும், வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. போதும் என்று மனதோடு கூடிய தேவ பக்தி தான் என்ன ஆதாயம். அது இழப்பு இல்லை. நம்ம நினைப்போம் போதும்னு சொன்னா, நம்ம உலகத்தார் எப்படி சொல்லுவாங்க, ஒன்னு கொடுத்துட்டு இல்ல வேண்டாம் போதும் அப்படின்னா அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு என்ன நீ தான் வேணாம் சொன்ன, உன் லாஸ் அப்படின்னுவாங்க. ஆனா வேதம் சொல்லுது, நீ போதும்னு சொல்லும் போது அது லாஸ் இல்லப்பா, அது ஆதாயம்னு வேதம் நமக்கு சொல்லு. உலகத்துக்கும் வேதத்துக்கும் வித்தியாசங்க. உலக பார்வையும் வேத பார்வையும் வித்தியாசம். அதனாலதான் நிருபங்களை வாசிங்க, வேதத்தை வாசிங்க. இதை வாசிக்க வாசிக்க இழப்பை கூட பெருமையா நினைப்பீங்க. இதை வாசிக்க வாசிக்க கர்த்தருக்காக ஒன்றை விடுகிறது கூட வைராக்கியமா நினைப்பீங்க. ஹல்லேலூயா. ஒன்றை கர்த்தர் எடுத்தாருன்னா கூட புலம்ப மாட்டீங்க, ஆண்டவரை பார்த்து சொல்வீங்க தேங்க்யூப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.